யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. மச்சான், இந்த காஸ்டியூம் உங்களுக்கு சூப்பரோ சூப்பர். ஹாய், தேங்க்யூ குட்டிமா. ஆமா, இப்ப காலேஜ் எப்படி போகுது? எனக்கு என்ன, ஜாலியா போகுது. அப்புறம் குட்டிமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியம் ஆகணும், அதானே? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதுதான் என் குட்டிமாங்கிறது. கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டியே. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த லெட்டர். லெட்டரா? மச்சான், இது என்ன லவ் லெட்டரா? ஐயோ, அன்னைக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், அடி பிச்சு எடுத்துருவாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல பொடி. ஐயோ, படிக்கிற வயசுல இதெல்லாம் தப்பு. நான் இன்னும் ஸ்கூலே முடிக்கல. அடிங்க, உனக்கு யார் கொடுத்தது? உன் கிளாஸ்ல யாமனி இருக்கால, அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. என்னது? அவங்க கிட்டயா? அவங்க கிட்ட எதுக்காக இதை கொடுக்கணும்? ஏ லூசு, லவ் லெட்டர் லவ் பண்ற பொண்ணுகிட்ட தானே கொடுக்க முடியும், பின்ன உனக்கா கொடுக்க முடியும்? என்னது, லவ்வா? அட ஆமாடி, முதல்ல இதை வாங்கிக்கோ. மச்சான், அப்போ நீங்களும் நானும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு சொன்னதெல்லாம்? நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருக்க போறோம். நீ, நான், அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு, அப்புறம் உனக்காக எவனாவது வருவான்ல அவனும், எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னாதான் இருக்க போறோம். நீ பயப்படாத, உனக்கு வேணா வீட்டோட மாப்பிள்ளையா பாத்துடலாம். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்களும் நானும் எப்பவுமே ஒன்னா இருந்தா அதுவே போதும். அதெல்லாம் இருப்பும் குட்டிமா, நமக்கு நடுவுல யார் வந்தாலும் நம்மளை பிரிக்க முடியாது. சரி, இந்த லெட்டர் கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துரு. அப்புறம் இன்னொரு விஷயம், அங்க என்ன ரியாக்ஷனோ அதை அப்படியே மறைக்காம வந்து சொல்லணும். பொடி. நாளை இந்த லெட்டர் கொண்டு போய் கொடுக்க மாட்டேப்பா. அன்னைக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், பிச்சிருவாங்க. நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க. ஏய், பயப்படாதடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க. அட, இப்படி பயப்படுற? சரி விடு, நான் வேற யார்ட்டையாவது கொடுத்துக்கிறேன். வேற யார்ட்டையாதுன்னா யார்கிட்ட கொடுப்பீங்க? அதுதான் இருக்கவே இருக்கானே, என் ஃப்ரெண்டு வினோத், அவங்கிட்ட கொடுத்துக்கிறேன். மச்சான், ஒருவேளை அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா எதுக்கு இந்த அசிங்கலாம்? பேசாம விட்டுருங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்கு? லவ் கிவெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. ஏய், வாய் வைக்காதடி, அப்படியே நடந்துற போது. நான் கொடுத்து எப்படி ஓகே சொல்ல வைக்கிறேன் மட்டும் பாரு. சரி, நான் இதை வினோத் கிட்ட கொடுக்க சொல்லிக்கிறேன், நீ போ. வினோத் கிட்ட கொடுத்தா உண்மையாவே கொண்டு போய் கொடுத்துருவாரே, அப்புறம் அவ்வளோதான். பேசாம லெட்டரை வாங்கி நம்மளே கிழிச்சு போட்டுட்டா பெட்டர். மச்சான், கொடுங்க. நீங்க வேற பாவம், ரொம்ப கெஞ்சுறீங்க. முதல் லவ் வேற, லெட்டர் கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். வேணாம், உன்னை இதுல நான் தூது அனுப்புனேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அக்கா என்னையும் போட்டு அடிப்பா. அதனால நானே பாத்துக்கிறேன். இல்ல, பரவாயில்ல, கொடுங்க, நானே கொண்டு போய் கொடுத்துறேன். அடிதானே, அதெல்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? சரி, கொடுங்க. தேங்க்யூ குட்டிமா. அவகிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு என்ன ரிசல்ட்னு எனக்கு உடனே சொல்லிடு, நான் வரேன். இந்த லெட்டர் போய் அவங்க கிட்ட சேர்ந்தாதானே? இதை இப்பவே கிழிச்சு போட்டுட்டா? பாடுறா, முத தடவை கொடுத்த லெட்டரை இவ தான் கிழிச்சு போட்டாளா? இதெல்லாம் நடந்திருக்கா? எல்லாத்தையும் இந்த அளவுக்கு ரசிச்சு எழுதி வச்சிருக்கான். ஏய் குட்டிமா, ரிசல்ட் என்னாச்சு? ரிசல்ட்டா? என்ன ரிசல்ட்? ஆமா, ஏதாவது எக்ஸாம் எழுதுனீங்களா என்ன? ஏய், விளையாடாதடி, பதட்டமா இருக்கு. நான் தான் கொடுத்து விட்டனே லெட்டர், கொடுத்தியா? என்னாச்சு? என்ன சொன்னா? ஓ, நீங்க அதை கேக்குறீங்களா? அதை நான் கொடுத்தேன் மச்சான், ஆனா அப்படியே வாங்கி கிழிச்சு போட்டுட்டாங்க. என்னது, கிழிச்சு போட்டுட்டாளா? வாய்ப்பு இல்லையே. நான் பார்க்கும்போது அவளும் தான் என்ன பார்த்தா, அப்புறம் எப்படி கிழிச்சு போட்டிருப்பா? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கோவமா வாங்கி கிழிச்சு போட்டுட்டாங்க. இனிமே இந்த வேலையெல்லாம் பார்க்காதன்னு சொல்லி என்ன வேற திட்டி விட்டுட்டாங்க, தெரியுமா? ஓ, அப்படியா? சரி பெருசி, சரி விடு. ஐயோ, மச்சான் வருத்தப்படுறாரு. ஒருவேளை உண்மையாவே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரோ? பேசாம உண்மையை சொல்லிடுவோம். பாவம், நம்மளால இவர் கஷ்டப்பட வேணாம். இருந்தாலும் எப்படி சொல்றது? கிழிச்சு போட்டோன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். சரி, பரவாயில்ல, எப்படியாவது உண்மையை சொல்லி இன்னொரு லெட்டர் வாங்கி கொண்டு போய் கொடுத்துடலாம். மச்சான், வருத்தப்படுறீங்களா? நான் சேச்சே, அதெல்லாம் இல்லை. அவ சொல்லாட்டி என்ன, நான் இன்னொரு லெட்டர் தரேன், அதை கொண்டு போய் உன் ஃப்ரெண்டு வித்யாட்ட கொடுத்துரு. என்னது,
வித்யா கிட்டியா? என்ன மச்சான், நேத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்க சொன்னீங்க, இன்னைக்கு என்னடானா மாத்தி கொடுக்க சொல்றீங்க? இல்ல குட்டிமா, லவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்படியும் ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல அவ தான் இருக்கா, அதான் வேற ஒன்றும் இல்லை. என்னது ஆப்ஷனா? ஆமா, நீங்க லவ் தான் பண்றீங்களா இல்ல? ஏய், என்னடி இப்படி சந்தேகப்படுற? லவ் தாண்டி. எது? இதுக்கு பேரு லவ்? பின்ன இந்த மச்சான் என்ன நினைச்ச? காலேஜ்லயே ஒரு ப்ளே பாய்னு பேர் வாங்க வேணாம்? ஓ, அதுக்கு தான் இந்த ஆட்டம். இதுக்கு நாளா தூது போக மாட்டப்பா. நல்ல வேலை நானே அந்த லெட்டரை கிழிச்சு போட்டேன், இல்லைன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன இருக்கும்? என்னது, நீ அந்த லெட்டரை கிழிச்சு போட்டியா? ஐயோ, உளறிட்டோமே, இப்ப என்ன பண்றது? ஏய் பெர்சி, உண்மை சொல்லு, நீயா அந்த லெட்டரை கிழிச்சு போட்ட? இல்ல மச்சான், அவங்க தான் வாங்கி கிழிச்சு போட்டாங்க. டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு. ஓ சரி சரி சரி, இன்னைக்கு கொடுக்குற லெட்டரை மறக்காம வித்யாட்ட கொடுத்துரு. எனக்கு வேற வேலை இல்ல, போங்க மச்சான். சரி போ, நானே கொடுத்துக்கிறேன். என்னமோ பண்ணுங்க, ஆனா இதுக்கு பேர்லாம் லவ்வே இல்ல. நீங்க பண்றதுக்கு பேர் வேற. இதெல்லாம் அன்னைக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு ஒழுங்கா இருக்கிற வழியை பாருங்க. ஹே போடி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் உங்களை விரும்புறேன், நீங்க என்னடான்னா ஒவ்வொரு பொண்ணு பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனாலும் பரவாயில்ல, இதுக்கு பேர்லாம் லவ்வே இல்லை. ஏதோ வயசு கோளாறுலையும் ஆர்வ கோளாறுலையும் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா எல்லாமே மாறி நீங்க என்கிட்டயே வந்துடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் யார் கூட சுற்றினாலும் அவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஆனாலும் மனசுக்குள்ளே எனக்கு தோணிகிட்டே இருக்கும், எங்கே சுற்றி எப்படி இருந்தாலும் நீங்கள் கடைசியில் என்கிட்ட தான் வருவீங்கன்னு. என் மனசுக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆனால் கீர்த்தி உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே மாறிடுச்சு. நீங்கள் அவளை உண்மையாக விரும்பின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் அவள் மேலே உயிரியே வச்சுருந்தீங்க. அவளுக்காக இத்தனை வருஷம் உங்கள் கூட இருந்த என்ன நீங்கள் ஒதுக்கி வச்சிங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்குமான உறவு நிலைக்கு போகிறது இல்லைங்கிறத அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசில் இருக்கிறத நீங்கள் என்னைக்காவது புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அது நடக்காதுன்னு கீர்த்தி உங்கள் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால தான் என் மனசில் இருக்கிறத நான் வெளிப்படுத்திக்கவே இல்லை. எந்த இடத்துலையும் உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக அதை நான் காட்டிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் வினோத் வந்தார், என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட வாழ்க்கை நான் நினைக்கிற நேரத்தில் அதுவும் என்னை விட்டு போயிருச்சு. நான் ஆசைப்படுறது எதுவுமே எனக்கு கிடைக்காது. நான் ஒரு அன்லக்கி. அதனால் இனிமே நான் ஆசைப்படவே போகிறதில்ல. என்னோட வாழ்க்கையில் காதலுங்கிற அத்தியாயத்துக்கு இப்போவே முற்றுப்புள்ளி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் எதையும் யாரையும் ஆசைப்பட போகிறதில்ல. நான் கடைசி வரைக்கும் இப்படி தனியாகவே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என் குட்டிமா என்னால நிறைய கஷ்டப்பட்டிருக்கா, என் மேல உயிரே வச்சிருந்திருக்கா. எதையும் புரிஞ்சுக்காம நான் அவ மனசை நிறைய தடவை நோகடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கா. ஆனா அதுவும் நிலைக்கல. எல்லாமே என்னோட தப்பு தான் குட்டிமா. உன் மனசை நான் புரிஞ்சுக்காமே இருந்திருக்கேன். உன் கூட எப்பவுமே சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா நான் அப்படி இருந்ததில்ல. நீ எனக்கு அம்மா இல்லாத குறைய தெரியாம என் கூடயே இருந்திருக்க. எவ்வளவோ கஷ்டத்துல எனக்கு துணையா இருந்திருக்க. ஆனா நான் ஒன்ன புரிஞ்சுக்காம ஏதேதோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். என்னை மன்னிச்சிரு குட்டிமா. இதுக்கப்புறம் உன்னை நான் தனியா விட மாட்டேன். நான் எப்பவுமே உனக்கு தான், நீ எப்பவுமே எனக்கு தான். எப்படி உன்னோட காதல் இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கோ அதே மாதிரி இப்போ நான் உன் மேலே வச்சிருக்கிற காதல் உனக்கும் ஒரு நாள் புரியும். ஹலோ, என் டைரியெல்லாம் படித்து முடிச்சாச்சா? சாரி குட்டிமா, எனக்கே தெரியாம நான் உன்னை நிறைய இடத்துல கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல. எப்பா, இதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போன கதை. இந்த டைரி இப்போ எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு மச்சான். இல்லை குட்டிமா, இப்போ தான் ஆரம்பமே ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டைரியில் நீ எழுதியிருக்கிற மாதிரி எல்லாமே நடந்திருந்தாலும் இனிமே நமக்கான எதிர்காலம்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் இல்லை. இதுக்கப்புறம் என் மனசு கொஞ்சம் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது.
சாரி குட்டிமா, நான் உன்னை நிறைய இடத்துல கஷ்டப்படுத்திருக்கேன்ல. ஆ மச்சான், என்னாச்சு உங்களுக்கு? முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு மச்சான், விடுங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி யோசிச்சு என்ன ஆக போகுது? நான் ஏன் குட்டிமா இப்படி இருந்திருக்கேன்? நம்ம 2 பேத்துக்குமே அம்மா அப்பா இல்லை தான். ஆனால் அந்த எந்த குறையும் தெரியாத அளவுக்கு நீ எனக்காக இருந்திருக்க. ஒரு நாள் கூட நான் உன் கூட உனக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததே இல்லை. அப்படின்னு யார் சொன்னா? நீங்களும் எனக்கு துணையாக தான் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல் டைமில் கூட என்கிட்ட ஒருத்தன் டைம் கேட்டான்னு சொல்லி கூட நீங்கள் அவனை அடித்து உதச்சிங்க. நீங்களும் எனக்கு எப்போவுமே துணையாக தான் மச்சான் இருந்திருக்கீங்க. இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இது என்னோட ஃபீலிங், அது அப்படியே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம் வேணாம். இப்போ கூட பாரு, உன் மனசில் இவ்வளோ பாரம் இருக்கு. ஆனால் எனக்கு நீ ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. ஏன் குட்டிமா, எதுக்காக இன்னும் இதையே நினச்சிட்டு இருக்க? எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம லைஃப்பை நம்ம ஏன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா எதையுமே நம்மளால் மறக்க முடியாது, பின்னாடி போய் மாற்றவும் முடியாது. ஆனால் கடந்து போகலாம்ல. நம்ம 2 பேருக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு தோணுது. நீ ஏண்டி உன் மனசை மாற்றிக்க கூடாது? சுவடு தேடி தேடி கால்கள் நோய்ந்து போனதே, நானும் அழுது தீர்ந்ததாலே கண்கள் ஏழை ஆனதே. தலைவிதி என்னும் வார்த்தை இன்று கவலைக்கு மருந்தானதே. பேதங்களே வாழும் வரை சுகங்களே காதல் கதை. கார்கால மலர்களும் என்னோடு தள்ளாடும் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. மச்சான், உடஞ்சி போன கண்ணாடியை நம்ம ஒட்டி வச்சாலும் அது பழைய மாதிரி மாறுமா சொல்லுங்க? அதே மாதிரி தான் நம்ம இதை எவ்வளோ சரி பண்ணணும்னு நினச்சாலும் பழைய மாதிரிலாம் இருக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் பாதை வேற, என்னோட பாதை வேறேன்னு மாறிடுச்சு. இதோட இதை நிறுத்துறது தான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. இன்னும் நமக்கு எதிர்காலம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 2 பேருக்குமே அது தனித்தனியாக தான் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக ஒருத்தங்க வருவாங்க, என் வாழ்க்கையில் அப்படி யாரும் எனக்கு வேண்டான்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் விடுங்க. இதை பற்றி ரொம்ப போட்டு யோசிச்சு உங்களை நீங்கள் குழப்பிக்காதீங்க. சாரிடி, நான் செஞ்ச தப்புக்கு நான் எத்தனை தடவை வேணாலும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் அதுக்காக இவ்வளோ பிடிவாதமாக இருக்காது. தயவு செஞ்சு உன் மனசை மாற்றிக்கிட்டு நீ பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். நான் இப்போவும் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னோட சந்தோஷம்லாம் இப்போ என்ன தெரியுமா? ஸ்வேதா வினோத்தோடு சேர்ந்து நிம்மதியாக வாழணும். அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். இது மட்டும்தான் என்னோட சந்தோஷம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நானும் ஹாப்பி ஆயிடுவேன். சாரி குட்டிமா. அச்சோ விடுங்க. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் என்னடானா இங்கே உட்காந்து சோக மியூசிக் வாசிட்டு இருக்கீங்க. நீங்கள் அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் இருந்து ஒரு லாக்கெட் கொண்டு வந்தீங்களே, உங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ, அதை யூனிஃபார்மை வச்சு அது எந்த ஸ்கூலுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த ஸ்கூலில் போய் விசாரிச்சா அவங்க அங்கே தான் படிக்கிறாங்களான்னு தெரிஞ்சிடும். நம்ம போகலாமா? என்ன சொல்கிற குட்டிமா, நிஜமாவா? இல்லை, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆளை பாருங்க, உண்மையாக தான் மச்சான். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் என்னதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே நிறைய இருக்குது. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு அந்த பொண்ணு, அதாவது உங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஸ்கூலை நான் கெஸ் பண்ணிட்டேன். இன்னும் அங்கேயே படிச்சுட்டு இருந்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி வாங்க. இப்போ கூட பாரு, நீ என்னை பற்றி யோசிச்சு எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டே இருக்க. ஆனால் உனக்காக நான் எதையுமே செஞ்சதில்ல. எப்பா, இந்த சோக மியூசிக்கை வந்து வாசிச்சுக்கலாம். தயவு செஞ்சு வாங்க, இப்போ போய் அவங்கள தேடுற வேலையை பார்ப்போம். என்ன, நீங்கள் 2 பேர் மட்டும் வரீங்க? சுவாதியை காணோம். ஆஹா, ரொம்ப அக்கறை தான் போல. பின்ன கேர்ள் ஃப்ரெண்டை தேடாமல் இருக்க முடியுமா? என்ன? நீ வேற, அவன் சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கான். அம்மா 2 பேர் எங்கே போறீங்க? நான் கேண்டீன் போகிறேன், இவன் கிளாஸ்க்கு போகிறான். ஓ, நீயும் கேண்டீன் தான் போறியா? சரி வா குண்டூஸ், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம். உன் கூடயா? போடா, என்னால் வர முடியாது. எப்போ பார்த்தாலும் நீ என்னையே பே பண்ண வைக்கிற. அடியே, மானத்தை வாங்காத. இப்படிலாம் நீ பேசினா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இன்னைக்கு நானே பே பண்ணி தொலைக்கிறேன், வா. அப்படின்னா ஓகே, வந்துட்டேன். மகா, நீ கிளாஸ்க்கு போயிருவியா? நான் கூட வரட்டுமா? ஏய், கிளாஸ் என்ன 10 மைல் தூரமா இருக்கு. 10 ஸ்டெப் எடுத்து வச்சா வந்துட போகுது. நான் போய்க்கிறேன், நீ போ. இல்லடி, உடம்பு வேற சரியில்லைன்னு சொன்னேன், அதான் கூட இருக்கவான்னு கேட்டேன். ஒரு நாள் வேற. ஏய், வாயை மூடு. என்னாச்சு?
உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை யுவன், இவ சும்மா சொல்லிட்டு இருக்கா. ஹேய், என்னாச்சு? ஃபீவரா என்ன? உடம்பும் சுடுற மாதிரி தெரியலையே, என்னாச்சு மகா? அடே, இது காலேஜ்டா. என்னாச்சுடி? உடம்பு சுடுற மாதிரி இல்லையே. ஃபீவர் இல்லைன்னா வேற என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கிளாஸ்க்கு போகிறேன். யுவன், ஒன்றுமே இல்லை, அவளுக்கு லைட்டாக ஸ்டொமக் பெயின். பதறாத. சரி, நாங்கள் கேண்டீன் போகிறோம். ஏய், என்னாச்சு? ஸ்டொமக் பெயினா? ஏன், ஏதாவது ஒத்துக்காத சாப்பிட்டியா என்ன? அச்சோ, அதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் வழக்கமான பெயின் தான். நீங்கள் வேலை விடுங்க, நான் கிளாஸில் போய் கொஞ்ச நேரம் உட்காடுறேன். ஓ, அதுவா? சாரிடி. சரி வா, நானும் கிளாஸ்க்கு வரேன். நீங்கள் எதுக்கு? நானே போய்க்கிறேன். இல்லை மகா, இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் பெயினாக இருக்கும். நான் கொஞ்ச நேரம் கூட உட்காந்துருக்கேன், கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும். இல்லை, நீங்கள் லைப்ரரி போகணுன்னு சொன்னீங்களே. புக் தானே, அதெல்லாம் நான் அப்புறம் போய் எடுத்துக்கிறேன். நீ வா. நல்ல மனம் உன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது. ஒரு தாய் நீ, உன் செய் நான், இந்த உறவுக்கு பிரிவேது. தாய்மொழியில் செய்தான் வரலாமா, தள்ளி நின்று துன்பம் தரலாமா? உன்னை கொஞ்ச மனம் கெஞ்ச என்னை தனியே விடலாமா? குழந்தையும் குமரி என்றாயாச்சே, குஞ்சிடும் பருவம் போயாச்சே. மனம் போல மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாச்சே. ஐயா, இந்த தடவை நம்ம ஊர்ல விவசாயம் நல்லா அமோகமா நடந்திருக்கு. விளைச்சலும் நல்லா வந்திருக்கு. அப்புறம் என்ன முனுசாமி, நல்ல விலைக்கா நம்ம நெல்லெல்லாம் வித்துற வேண்டியதானே? அதுலதாம்மா ஒரு சின்ன சிக்கல். எப்பவும் வழக்கமா வாங்குறவங்க வாங்க வரல. இந்த தடவை இவர் தான் வந்திருக்காரு. குறைஞ்ச விலைக்கு நெல்லை கேட்குறாரு. எப்படி கொடுக்க முடியும்? என்னண்ணே, நெல் எப்படி குறைஞ்ச விலைக்கு கொடுக்க முடியும்? இந்த ஊரோட கட்டுப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அரசாங்கமே அது அதுக்குன்னு நியாயமான விலையை நிர்ணயிச்சு வச்சிருக்கு. அதுக்கு குறைவாலாம் எங்களால் கொடுக்க முடியாது. நீங்கள் கிளம்பலாம். ஐயா, தேவையில்லாம என்ன பகைச்சுக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் நஷ்டம். நான் வேற யாரையும் இந்த ஊர் நெல்லை வாங்க விட மாட்டேன். ஓ, அப்படியா? சரி, அதையும் பார்த்துடலாம். இந்த அர்ஜுனை பற்றி தெரியாமல் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். இந்த ஊருக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்களே இந்த ஊருக்கு பஞ்சமலைக்கு வந்தவங்க. ஏய், எங்க ஊருக்கே வந்து யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? முனுசாமி, இதுக்கெல்லாம் எதுக்காக கோவப்படுறீங்க? அவர் பாட்டுக்கு பேசிட்டு போட்டோம். இங்க பாருங்கய்யா, இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதை மீறி நாங்க நடக்க மாட்டோம். இந்த ஊர் மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் நாங்க செய்வோம். அப்படி குறைஞ்ச விலைக்கெல்லாம் நெல்லை நாங்க வித்துற முடியாது. உங்களால முடிஞ்சது பண்ணிக்கோங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க இதுல இருந்து விலகி போறதா நல்லது. ஏன்னா என் வீட்டுக்கார பத்தி உங்களுக்கு தெரியாது. ஏதோ பொறுமையா அமைதியா உட்காந்துட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க. அவர் மட்டும் எந்திரிச்சு வந்தார்னா இந்நேரம் உங்க தலை தரையில உருண்டுரும். அப்படி சொல்லுங்கம்மா. இந்த ஆளுக்கெல்லாம் ஐயா எந்திரிச்சு வரணும்னு அவசியமே இல்லை. நானே போதும். இங்கே பாருங்கய்யா, நீங்கள் யார் சொல்லி இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் ஒரு பிரச்சனைனா அதை முதல் ஆளாக தட்டி கேட்குறது நானாக தான் இருப்பேன். என்ன மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஓ, இந்த ராமசாமி கிட்டே சவாலா? அதையும் பார்த்துடலாம். மாமா திடீர்னு வந்து இப்படி மிரட்டிட்டு போறானா? இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்ச விலைக்கு நெல்லை வாங்குறது மட்டும் இவனோட எண்ணம் இல்லை. அது நல்லா புரியுது. ஏய், அது எனக்கும் நல்லா புரியுது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஐயா, நீங்க மட்டும் தடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் அவன் பல்ல கழட்டி கையில கொடுத்துருப்பேன். முனுசாமி, இவனை அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவன் வெறும் அம்புதான். வில்லு வேற எங்கேயோ இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு அப்புறம் எதுனாலும் பார்த்துக்கலாம். சரிங்க ஐயா. ஸ்வேதா, எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டியா என்ன? அதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும்? கொஞ்சம் வழி விடுறீங்களா? ஏய், அம்மாவும் நீயும் கோயிலுக்கு தானே போறீங்க. வா, நானும் வரேன். உங்க கூட வரதா இருந்தா நான் வர மாட்டேன். வேணும்னா நீங்களும் உங்க அம்மாவும் போயிட்டு வாங்க. ஏய், என்னடி, நான் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல. சாரிடி. இப்போ உங்ககிட்ட சாரி பூரிலாம் யார் கேட்டா? அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. அச்சச்சோ, இவ்வளோ கோவமா இருக்கான். இவளை எப்படி சமாதானப்படுத்துறது? நமக்கு இந்த ரொமான்ஸும் வந்து தொலையாது. ஏதாவது ட்ரை பண்ணுவோம். ஸ்வேதா, இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதுலேயும் இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கே, மண்டை மேலே ஒரு கொண்டை வச்ச மாதிரி சூப்பராக இருக்கு. ஓ, இப்படிலாம் பேசினா மறுபடியும் நான் மயங்கி உங்க பின்னாடியே ஐயோ வினோத் அப்படின்னு வருவேன் நினைச்சிங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்படி ஏதாவது உங்க மனசுல திட்டம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. ஏய், என்னடி இப்படிலாம் பேசுற? உங்ககிட்ட வேற எப்படி பேச முடியும்?
நானும் வினோத் உங்க பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுத்தினேன். உங்க மனசு மாறவே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் நான் இப்படியே இருந்தா நான் தாங்க முட்டாள். அதனால தான் நான் முடிவு பண்ணதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்படியே தான் இருக்க போறேன். இன்னும் 2 மாசம் கிளம்பி போயிட்டே இருப்பேன். கவலைப்படாதீங்க. இங்க இருந்தா உங்களுக்கும் பெருசிக்கும் நடுவில் நான் வந்துடுவேன்னு உங்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அதனால நான் அமெரிக்கா கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்னது, அமெரிக்கா போறியா? ஆமா. இப்ப வழி விடுங்க, நான் கோயிலுக்கு கிளம்பணும். அத்தை வேற கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னை தேடி மேலே வந்துருவாங்க. ஸ்வேதா, என்னங்க உங்க பிரச்சனை? இப்ப வழி விட போறீங்களா இல்லையா? ஏய் கத்தாதடி, நான் மெதுவாக தானே பேசிட்டு இருக்கேன். இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல. முன்ன பின்ன ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவது பரவாயில்ல, அதுவும் நமக்கு கிடையாது. இந்த சினிமாலெல்லாம் பண்ணுற மாதிரி ஏதாவது கேரிங்காக நடந்துக்கிட்டா ஒரு வேளை மனசு மாற வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி saree கட்டிட்டா, அதை கழட்டி மறுபடியும் கட்டலாம் முடியாது. என்ன பண்ணலாம்? ஸ்வேதா, இதுக்கெல்லாம் மயங்கிடக்கூடாது. அப்புறம் அவ்வளோதான். இந்த ஆள் தலைக்கு மேலே ஏறி உட்காந்து பாரு. இதுக்கப்புறமும் கொஞ்சம் அலைய விட்டுட்டு அப்புறம் ஓகே சொல்லிக்கலாம். ஆனா இந்த மாற்றமும் நல்லா தான் இருக்கு. ஏங்க, இப்படி நீங்க எனக்காக செய்யறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் கிளிகிளின்னு இருக்கு. என்னம்மா? ஆமா, என்ன பண்றீங்க நீங்க? இல்லடா, நீ எப்படி saree கட்டி இருக்க பாரு, மடிப்பெல்லாம் சரியாவே இல்லை. அதான் நிறைய எடுத்து விட்டுட்டு இருக்கேன். பார்த்து தேய்ச்சி சாரி கையோட வந்துட போகுது. இதெல்லாம் பண்ண ஒன்றும் என் மனசு மாறாது. அச்சச்சோ பொண்டாட்டி, உன் மனசு மாறணுங்கிறதுக்காகலாம் நான் இதை பண்ணலை. உண்மையாவே உன் மேலே உள்ள அக்கறையில் தான் பண்ணுறேன். நம்பிட்டோம். இப்போ எந்திக்க போறீங்களா இல்லையா? இல்லைன்னா அத்தையை கூப்பிடுவேன். அத்தை பாடுறா, பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு காலையே விழுந்துட்டான் போல. பாருங்க அத்தை, நம்ம 2 பேரும் கோயில் கிளம்புறோம்னு சொன்னதுக்கு அப்புறமும் சாரி சரி பண்றேன்னு என்ன தடுத்துக்கிட்டு இருக்காரு. அடே என்னடா? இல்லைம்மா, என் பொண்டாட்டி saree களைஞ்சிருக்கு. அவள் வெளியே போனா அழகா போவேனா, அதுக்காக தான் நான் மடிப்பெல்லாம் சரி எடுத்து விட்டுட்டு இருக்கேன். நீங்கள் போங்க, நான் அவளை கூட்டிகிட்டு வந்துடுறேன். டேய், அதெல்லாம் நல்லதா இருக்கு. நீ முதல்ல எந்திரி. என்னம்மா நீங்கள் இப்படி வந்து தடுத்துட்டீங்க? நான் என் பொண்டாட்டி அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அடே, நீ இறங்கி வருவேன்னு தெரியும், ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு இறங்குவேன்னு தெரியாதுடா. அதெல்லாம் இல்லைம்மா, saree களைஞ்சிருந்துச்சு, அதான் சரி பண்ணி விட்டேன். சரி வாங்க, 3 பேரும் கோயிலுக்கு போகலாம். அத்தை, இவர் வந்தா நான் வரமாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன். என்னம்மா அவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? டேய், உங்களை பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ சின்ன குழந்தைங்க மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க. புருஷ பொண்டாட்டி பிரச்சனையில 3வது மனுஷி தலையிடக்கூடாது. அது அம்மாவே இருந்தாலும் சரி. உங்க பிரச்சனையை நீங்க பார்த்துக்கோங்க. என் மாடி மருமகளே, நான் கீழே வெயிட் பண்றேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்தாலும் சரி, இல்ல நீ மட்டும் வந்தாலும் சரி. ஏய் என்ன ஸ்வேதா, இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொல்ல வரத நீ கேளு. நீ கேட்டால் உன் மனசு கண்டிப்பாக மாறிடும். ஓ, கேட்கணுமா? சரி, கொஞ்சம் கிட்ட வாங்க. பலார்னு ஒன்று விட்டுருவாளோ? சேச்சே, நான் அவ்வளோ மோசம்லாம் இல்லை. நீங்க சொல்ல வரத என்னால் இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே கேட்க முடியாது. வரட்டா? நான் நேற்று சொன்னதுதான். இட்ஸ் ஓவர், எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாரிங்க, நம்ம ஆசைப்படுற விஷயம் உடனே கிடைச்சிட்டா அதோட வேல்யூ தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட நான் இப்படி நடந்துக்கிறேன். உங்களை கஷ்டப்படுத்துறது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீங்க என்னோட காதலை உண்மையா புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு என் மேல இருக்கிற மொத்த காதலையும் நான் வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கேன். சார், ஸ்கூல் கேம்பஸ்குள்ள நின்றுட்டு என்ன பண்றீங்க? என் பொண்ணு இன்னும் வரல. 5 மணிக்கு ஸ்கூல் விட்டுருமே. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் காணோம். எல்லாரும் போயிட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே கிளம்பிட்டாங்களே, நீங்க லேட்டா வந்துட்டீங்களா என்ன? சார், நான் 4 மணிலேருந்து இங்கே தான் நிற்கிறேன். சார், வேற யாராவது கூட்டிட்டு போயிருக்க போறாங்க. உங்க ஒய்ஃப்க்கு இல்ல வீட்டுல யாரையாவது ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லையே, பிரியா நம்மளை தானே பிக்கப் பண்ண சொன்னாங்க. அவங்க ஒரு வேளை மறந்துட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்களோ? எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போம். பிரியா ஃபோன் எடுக்காம என்ன பண்றாங்க? ஹலோ ஏங்க, பிரியா எங்க இருக்கீங்க? என்னங்க கேள்வி இது? எல்லாம் பொட்டிக்ல தான். ஓ ஓகே ஓகே, சரி நான் வைக்கிறேன். ஏங்க, லட்சுவை கூப்பிட போனீங்கல்ல, பிக்கப் பண்ணிட்டீங்களா? அவளுக்கு ஈவினிங் வரும்போது எப்பவுமே பட்டர் பன் ஜாம் வாங்கி கொடுத்து தான் கூட்டிட்டு வருவேன். நீங்களும் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா எதிர்பார்த்துட்டே இருப்பா. உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் ஞாபகப்படுத்துனேன். இவங்க பேசுறத பார்த்தா குழந்தைய இவங்க கூட்டிட்டு போல. அப்போ வேற யாரா இருக்கும்? ஒருவேளை ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே இருப்பாளோ? போய் தேடி பார்க்கலாம்.
என்ன சார் வீட்ல வேற யாரோ கூட்டிட்டு போயிட்டாங்களா? நான் தான் சொன்னல சார், நீங்க கிளம்புங்க. இல்லைண்ணே, குழந்தைய காணோம். வீட்டில் அவங்களும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. அப்போ உள்ளதான் எங்கேயோ இருப்பான்னு நினைக்கிறேன். வாங்க போய் தேடலாம். சார் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. உள்ள நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். என்னையா நீ குழந்தைய காணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அசால்ட்டா பதில் பேசிட்டு இருக்க. உள்ள போய் செக் பண்ணிட்டு தான் வருவேன். சார் கோவப்படாதீங்க. சரி போகலாம்.